போன்றுதான் சகோதரர்களே, ஒரு மனிதனை கண்ணியப்படுத்துவதற்காக, ஒரு மனிதனுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக இஸ்லாம் வைத்திருக்கின்ற மனித சமூகத்துக்கு ஏவுகின்ற மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் செய்கின்ற குறையை மறைப்பவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் ஒரு தவறை செஞ்சிட்டா அதை 2 பேருக்கிட்ட சொல்லாம அதை நம்ம மறைக்கிறதை இஸ்லாம் என்ன செய்கிறது? கடுமையாக வலியுறுத்துகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன். அவன் அந்த முஸ்லிமுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அந்த முஸ்லிமை விரோதிகளிடத்தில் ஒப்படைக்க மாட்டான். நபிகளார் சொல்கிறார்கள், மன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி கான அல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி. யாராவது ஒரு முஸ்லிம் தன்னுடைய ஒரு சகோதரனுடைய தேவையில் ஈடுபடுவானாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த மனிதனுடைய தேவையில் ஈடுபடுவான், இந்த மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான். வமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன் ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு பிஹா குர்பத்தம் மின் குரபி யௌமில் கியாமா. உலகத்திலே ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை, ஒரு முஸ்லிமுடைய நெருக்கடியை ஒரு மனிதன் போக்குவானாக இருந்தால் அதன் காரணமாக அல்லாஹ் மறுமையில் இருக்கின்ற ஒரு கஷ்டத்தை போக்கி விடுவான். சொல்லிவிட்டு நபிகளா சொன்னார்கள், வமன் சத்தர முஸ்லிமன் வமன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா. யார் உலகத்தில் ஒரு முஸ்லிமை மறைப்பானோ, ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைப்பானோ, ஒரு முஸ்லிமுடைய மானத்தை மறைப்பானோ, ஒரு முஸ்லிம் செய்த தவறை மறைத்து விடுவானோ, அந்த மனிதனுடைய தவறை அல்லாஹ் மறுமை நாளையிலே மறைத்து விடுவான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, கண் முன்னால ஒரு சகோதரர் தவறு செய்கிறார், கண் முன்னால் ஒரு சகோதரர் பிழை செய்கிறார், அதை யாருக்கிட்டமே சொல்லாம நம்ம மறைச்சிருவோம் சொன்னா படைத்தவன் அல்லாஹ் எங்கட குறைகளை மறுமையில் மனிதர்களுக்கு தெரியாமல் மறைத்து விடுவான் என்பதுதான் மனிதர்களுடைய மானத்தை பாதுகாக்கின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கண்ணியம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே சகோதரர்களே, மறுமை நாளையில் எங்களுடைய தப்பு தவறுகள், எங்களுடைய பிழைகள் மறைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் உலகத்திலே நானும் நீங்களும் ஒன்றை செய்வோம். என்ன தெரியுமா? அடுத்த மனிதர்கள் செய்கின்ற தவறுகள், பிழைகள் எங்களுக்கு தெரிந்தால் அதை யாரிடத்திலும் சொல்லாமல் அப்படியே மறைத்து விடுவோமாக இருந்தால் நிச்சயமாக அது எங்களை மறுமையில் என்ன செய்யும்? கண்ணியப்படுத்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, நேரடியாக அவர்கிட்ட போய் புத்திமதி சொல்லுவோம், அவரை திருத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். அவருடைய குறையை எந்த மனிதனிடத்தில் சொல்லாமல் மறைத்து விடுவோமாக இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் நாங்கள் மனிதன் என்ற அடிப்படையில் செய்கின்ற தப்பு தவறுகளை எல்லாம் மறுமை நாளையிலே அல்லாஹ் மறைத்து அவைகளை மன்னித்து விடுவான் என்பதை மறந்து விடக்கூடாது. பாருங்கள் சகோதரர்களே, ஒரு செய்தியை பாருங்க, இந்த செய்தியை உள்ளத்தில் ஆழமா வச்சுக்கங்க. படைத்தவன் அல்லாஹுவை கோபமூட்டுகிற ஒரு அம்சத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி முஆஃபன் இல்லல் முஜாஹிரீன். என்னுடைய சமூகத்தில் இருக்கின்ற எல்லா பேருக்கும் மன்னிப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் மன்னிப்பு இருக்கிறது, முஜாஹிரீன்களை தவிர. முஜாஹிரீன் என்று சொன்னா யாரு? ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க. முஜாஹிரீன் என்று சொன்னா யார் தெரியுமா? இரவையில் அவன் பாவம் செய்கிறான், இரவையில செய்கிற பாவத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான்? யாருக்குமே தெரியாமல் மறைத்து விடுகின்றான். அய்யஅமல الرجل بالليل عملا ثم يصبح وقد ستره الله عليه. இரவையில் ஒரு பாவத்தை செய்கிறான், அவன் செஞ்ச பாவம் யாருக்குமே தெரியாமல் அல்லாஹ் மறைச்சிட்டான். காலையில் எழும்பி என்ன தெரியுமா செய்கிறான்? இவன் மக்கள்கிட்ட சொல்லி தருகிறான், யா ஃபுலான் அமில்துல் பாரிஹத கதா வ கதா. உனக்கு தெரியுமா, நேத்து நான் அப்படி செஞ்சேன், முந்தநாத்து நான் அப்படி செஞ்சேன் என்று அவன் தனிமையில் செஞ்ச பாவத்தை 2 பேருக்கிட்ட சொல்றான். இந்த பழக்கம் இருக்குதா இல்லையா? நல்லா ஒரு படத்தை பார்க்கிறது, பார்த்துட்டு வந்து ஸ்கூலுக்கு போய் எல்லார்ட்டும் சொல்றது, கடைக்கு போய் வாரவன்ட்டெல்லாம் சொல்றது, செய்யற பாவத்தை தாராளமா சொல்லி திரிகிறது. அன்பாண்டவர்களே, வட்டி எடுத்து போட என்ன பெருமைக்கு வட்டியை பேசுவாங்க. பெருமைக்கு பா நீங்க எடுக்கிற வட்டியா, நம்ம எப்படி எல்லாம் வட்டி எடுத்திருக்கிறோம் சொல்லுவாங்க. நீங்க குடிச்ச சிகரெட்டா, அவரு சிகரெட் குடிச்சதை நான் கண்டிருக்கோமான்னு தெரியாம இருக்கும். இவர் இப்ப பெருமைக்கு நாங்க குடிச்ச சிகரெட் என்ன செய்வாரு? பெருமைக்கு பேசுவாரு. அன்பாண்டவர்களே, படைத்தவன் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய பாவத்தை மறைக்க, அந்த மனிதன் அதை நான் செஞ்ச பாவத்தை நான் அடுத்தவங்கள்ட்ட சொல்லி திரிகிறது, அது நடந்தாலே அல்லாஹ் என்ன செய்ய மாட்டானாம்? அந்த மனிதனை மன்னிக்க மாட்டானாம். உங்களோட பாவத்தை வேறொருத்தன் பேசுறதல்ல, உங்களோட குறைய வேறொருத்தன் பேசுறதல்ல, நீங்கள் செய்த தவறை நீங்கள் பப்ளிக் பண்ணினாலே அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது இல்லையா? இந்த ஹதீஸ கொஞ்சம் உள்ளத்துல வச்சுக்கிட்டு சிந்திச்சு பாருங்க.
நீங்க செஞ்ச பாவத்தை நீங்க 2 பேர்கிட்ட சொன்னாலே அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான்டா, நீங்க செஞ்ச பாவத்தை நான் பப்ளிக் பண்ணினா அல்லாஹ் மன்னிப்பானா? சும்மா யோசிச்சு பாருங்களேன். அன்பாண்டவர்களே, மிக பாரதூரமானதுதான் ஒரு மனிதன் தன்னுடைய குறையை அடுத்தவர்கள்ட்ட சொல்லுவது. அப்ப அடுத்தவங்களோட குறையை சொல்றது எவ்வளவு பெரிய பாவமா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படைச்சவன் ரப்பு இருக்கிறான் தானே, எந்த அளவு இரக்கம் உள்ளவன் சொன்னா பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளையில் அல்லாஹ் என்ன செய்வானாம், மனிதனுக்கு மிக நெருக்கமாக வருவானாம். மனிதனுக்கு நெருக்கமாக வந்து அந்த மனிதன் யாருக்கும் விளங்காத அளவுக்கு மறைச்சு கொள்வானாம். மறைச்சு கொண்டு அல்லாஹ் விசாரணை நடத்துவானா. எப்படி தெரியுமா? அவன் செஞ்ச பாவங்களை அல்லாஹ் எடுத்து காட்டுவானாம். அமில்த கதா வகதா, நீ இப்படி ஒரு பாவத்தை செஞ்சியா, நீ இப்படி ஒரு பாவத்தை செஞ்சியா? மனுஷன் சொல்வானா, ஆம் நான் செஞ்சேன். இப்படி ஒரு பாவத்தை இப்படி ஒவ்வொன்றா கேட்பானாம். கேட்டுட்டு 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 அந்த மனிதன் நான் இந்த பாவம் எல்லாம் செஞ்சேன் ஏற்றுக்கொள்வானாம். ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுவானாம், இன்னி சதர்து அலைக ஃபித் துனியா, நீ செஞ்ச இன்னென்ன பாவங்களை எல்லாம் உலகத்துல நான் மறைச்சிட்டேன், இன்றைக்கு நான் என்ன தெரியுமா செய்கிறேன், வஅன அக்ஃபிருஹா லக்கல் யௌம், இன்றைக்கு அந்த பாவங்களை எல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் அல்லாஹ் சொல்லுவானாம். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்க. நம்ம செய்யற பாவம் யாருக்குமே நம்ம சொல்லல, நம்ம மறைச்சிட்டோம்னா அல்லாஹ் மறைச்சிருக்கிறான் அர்த்தம். அந்த பாவத்தை அல்லாஹ் மறுமையில ஞாபகப்படுத்தி இதெல்லாம் நான் இப்ப மறுமையில மன்னிச்சிட்டேன்னு அல்லாஹ் சொல்லுவானாம். நம்ம ஒரு ஹதீஸ் பார்த்தோம் தானே, நீங்க செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மறைச்சிருக்க, நீங்க பப்ளிக் பண்ணினா அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது இல்லைண்டு. ஏன் தெரியுமா இது? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் உங்களோட பாவத்தை மறைக்கிறான்டா என்ன தெரியுமா அர்த்தம்? மறுமையில மன்னிக்க போறான். நீங்க போய் 2 பேர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ்க்கு மறுமையில மன்னிக்கலுமா? மனுஷன் போய் அல்லாஹ்ட்ட கேட்டுருவானே, யா அல்லாஹ் அவன் இப்படி 2 பாவம் செஞ்சது எனக்கு தெரியுமே, நீ அவனை மன்னிச்சேன்னு கேட்டா அப்படித்தானே? அதனால படைச்சவன் ரப்பு என்ன விரும்புறான்னு சொன்னா, நீங்க செஞ்ச பாவத்தையே நீங்க 2 பேர்ட்ட சொல்லக்கூடாது விரும்புறான்னு சொன்னா, நான் செஞ்ச பாவத்தை நீங்க பப்ளிக் பண்ணினா அல்லாஹ் எப்படி கோபப்படுவான்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அன்பாண்டவர்களே, இப்படி நானும் நீங்களும் ஒரு மனிதனுடைய தவறை, ஒரு மனிதனுடைய மானத்தை பாதுகாக்க, தவறுகளை மறைக்க பழகுவோமாக இருந்தால் நிச்சயம் படைத்தவன் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எங்களுக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது.